இவ்வளவு கொடூரமாலாம் இருப்பாங்கன்றது இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் படிக்கிறப்ப நமக்கே தூக்கம் வராத மாதிரி போயிருது. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 2 கேஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரெண்டுமே பொறாமையால கொடூரமான செயல்களை பண்ண 2 கேஸ். ரெண்டுமே லேடி தான். 2 பேருமே சவுத். ஒன்னு ஆந்திரா, ஒன்னு நம்ம ஒரு தமிழ்நாட்டுல. இது என்னன்றத டீடைலா சொல்றேன். அதாவது இது ஆந்திராவில் நடந்திருக்கு இந்த சம்பவம். முதல் சம்பவம், ஒரு லேடி டாக்டர் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா தான் காதலிச்ச எக்ஸ் லவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு எப்படியா ஹெச்ஐவியை பரப்பி விடணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரோட, அதாவது அந்த டாக்டர் எக்ஸ் லவர் இருக்கார் இல்லையா, அந்த எக்ஸ் லவரோட பொண்டாட்டி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு. இந்த அம்மா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு. இந்த பொண்ணு மேல நம்ம ஹெச்ஐவி இன்ஜெக்ட் பண்ணி விட்டா அந்த ஆளுக்கு எப்படியா ஹெச்ஐவி வந்துடும் சொல்லி இந்த பொண்ணுக்கு ஹெச்ஐவி இன்ஜெக்ஷனை போட்டுட்டு இருக்கு. ஆனா அதிர்ஷ்டவசமா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியல. இனி வாழ்க்கை ஃபுல்லா ஹெச்ஐவியோட தான் இருக்கணும். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு மனிதனோட வக்ர புத்தி, அதுவும் ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு ஒரு வக்ர புத்தின்றத பாருங்க. காதல், அதுவும் எக்ஸ்ல வர ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பொம்மத்தை உள்ளே வச்சுக்கிட்டு அது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்திருக்கு பாத்தீங்களா. இன்னொன்னு அடுத்த சம்பவத்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இதை விட பயங்கரமா இருக்கு. எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன், செத்தவன், இடம், பேரு, ஊரு, டைம் எல்லாமே ரியாலிட்டி தான்.